வணக்கம் வெபுட் வியூவர்ஸ். நீங்க பாருங்க வெபுட் சேனல். நான் உங்க ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் நம்ம டாப் 5 பெஸ்ட் டார்கெரியன் ஃபைட்டர்ஸ் பத்தி கேட்டிருந்தாரு. ஸோ அத பத்தி தான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து நான் எந்த ரேங்கிங்குமே நான் பண்ணல. ஸோ கண்டிப்பா வந்து நம்ம ரேங்க் பண்ண முடியாது எந்த ஒரு டார்கெரியன் ஃபைட்டர்ஸுமே. முக்கியமா டார்கெரியன்ஸ். பிகாஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு யூனிக்கான ஃபைட்டிங் ஸ்டைல் இருக்கும். அண்ட் பிகாஸ் நம்ம டேமன் வந்து ஒரு சர்வைவல் வார்ல ஃபர்ஸ்ட்டா வருவாரு. ஸோ நம்ம எய்மன் வந்து ஒரு நைட்வுட்ல ஒரு ஹானரபிளான ஃபைட்ல வந்து ஃபர்ஸ்ட்டா வருவாரு. ஸோ சில பேர் நம்ம டோர்னமெண்ட்ஸ்ல பெஸ்ட்டா இருந்தாங்க. சில பேர் நம்ம டூயல்ஸ்ல பெஸ்ட்டா இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ரேங்கிங் வீடியோ வேணாம். ஜஸ்ட் வந்து ஒரு நார்மலா இவங்க தான் நம்ம டார்கெரியன்ல பெஸ்ட் ஃபைட்டர்ஸ்னு சொல்லி பார்க்க போறோம். அண்ட் இதுல வந்து இந்த ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து பார்ப்போம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம எய்மான் தி டிராகன் நைட் இவரை பத்தி பேசியே ஆகணும். ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நைட்ஸ் இன் வெஸ்ட்ரோஸ் ஆல் டைம்னே சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம ஆர்த்தன் டேன் தான் நம்ம பெஸ்ட்ன்னு சொல்லுவோம். பட் அவருக்கு நிகரானவர்னு கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எய்மான் தி டிராகன் நைட் கண்டிப்பாக ஒரு ஃபேன் ஃபேவரட் கேரக்டர் கூட சொல்லலாம். அண்ட் ஆல்சோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நைட்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம மேகார் தி க்ரூவல். எஸ், நம்ம மேகார் வந்து என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து க்ரூயல்ட்டி சொன்னாலுமே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் வாரியர் கூட சொல்லலாம். ஒரு பெரிய பெரிய வாரியர் அண்ட் ஃபைட் செம்மையாக பண்ணுவார். ஸோ முக்கால்வாசி ஃபைட்ஸ் வந்து அவர் ஜெயிச்சிருவார். அண்ட் ஈவன் நம்ம 7 பெஸ்ட் நைட்ஸ் வந்து அவர் ஃபேஸ் பண்ணியிருப்பார். ஒரு ரேண்டம் நைட்ஸ் கூட, ஓகேங்களா? ஸோ இந்த நைட் அவர் பக்கத்தில் வச்சு ஒரு ட்ரையல் பை காம்பெட்டில். ஸோ இந்த 7 சன்ஸோட இந்த 7 நைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் நைட்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிங்ஸ் கார்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் எப்படி நம்ம பெஸ்ட் நைட்ஸ் இன் வெஸ்ட்ரோஸ்னு எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பெஸ்ட் நைட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து டியூவல் பண்ணியிருப்பாரு. டியூவல் கிடையாது, ஒரு 7 பேர் வந்து 7 வந்து அந்த ஃபைட் பண்ணியிருப்பாரு. பட் அந்த பேட்டில் வந்து கடைசியாக, ஸோ அந்த டியூவல் வந்து கடைசியாக இவர் தான் வந்து லாஸ்ட் ஸ்டாண்டிங் மேன். ஸோ மற்ற எல்லாருமே வந்து இறந்துருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது மேகார் வந்து ஒரு செம்மையான ஒரு ஃபைட்டிங் கேரக்டர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் என்னதான் வந்து டிராகன்ஸ் வந்து பலேரியானே வந்து ரைட் பண்ணாலுமே ஸோ மோஸ்ட் டைம்ஸ் வந்து அவர் நம்ம பலேரியன் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டார். ஸோ பலேரியன் வந்து ஒரு ஊபர் மாதிரி தான் யூஸ் பண்ணுவார். ஸோ என்னை இந்த இடத்துலேருந்து வந்து வேகமாக அந்த இடத்துல போய் விட்டுரு, நானே ஃபைட் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி தான் இந்த கேரக்டர். ஸோ எப்போயாவது யாரையாவது எரிக்குன்னா மட்டும்தான் நம்ம பலேரியன் தேவைப்படும். மற்றபடி வந்து இவர் ஒரு வெறித்தனமான ஃபைட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஏகோன் தி கான்கரர் ஒரு ஃபைட்டரான்னு கேட்டிங்கன்னா ஸோ நிறைய பேர் இவர் கொஞ்சம் மிக்சடாக தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஏகோன் தி கான்கரர் மிகப்பெரிய டியூவல்ஸோ இல்லை டோர்னமெண்ட்ஸோ ஃபைட் பண்ணி பார்த்துருக்க முடியாது. ஸோ அவர் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பெலேரியனை வந்து யூஸ் பண்ணிட்டு சிம்பிளாக வேலையை முடிச்சுட்டு போயிடுவார். நம்ம டிராகனை மட்டுமே யூஸ் பண்ணிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம டேமன் டார்கேரியன். ஸோ நம்ம டேமன் டார்கேரியன் வந்து ஒரு சர்வைவலில் ஒரு பெஸ்ட்டான ஒரு கேரக்டர் நான் கூட சொல்லுவேன். பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம டேமன் டார்கெட் மாதிரி ஒரு கேரக்டர் வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது ஒரு சர்வைவல் ஒரு வாரில். அண்ட் ஏன்னா என்ன டாக்டிக்ஸ் சொன்னாலும் நம்ம டேமன் டார்கெட் வந்து யூஸ் பண்ணுவார். அண்ட் ஆல்சோ லைக் ஒரு ரோக் பிரின்ஸ் வந்து வெறித்தனமான ஒரு கேரக்டர். கண்டிப்பாக ஒரு டோர்னமெண்ட்டில் அவர் பெரிய லெவல் நான் பார்த்தது கிடையாது ஜெயிச்சு. பிகாஸ் கிறிஸ்டன் கோல்ட்டே 2 தடவை நம்ம புக்ஸில் தோற்றுருப்பாரு. பட் இருந்தாலுமே ஒரு சர்வைவல் ஒரு பேட்டில்னு வரும்போது நீங்கள் பேட்டில் ஆஃப் ஸ்டெப்ஸ்ல கூட பார்த்துருக்கலாம். கண்டிப்பாக நம்ம டேமன் டார்கெரியன் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபைட்டர்ஸ்னு கூட சொல்லலாம். அண்ட் இவரோட அப்பா நம்ம பெய்லான் த பிரேவ். ஸோ பெய்லான் த பிரேவ் பொறுத்த வரைக்கும் அவர் உண்மையாகவே பிரேவா இல்லை வந்து இடியட்டான்னு சுற்றி தெரியாது. பிகாஸ் இந்த பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம பெலேரியான் தலையிலே வந்து டொங்குன்னு அடிச்சுட்டு வந்திருப்பாரு. ஸோ எப்படின்னு ஏன்னு கேட்டிங்கன்னா பெலேரியான் த பிரேவ் வந்து அது பார்க்க போயிருப்பார் சின்ன வயசில். அண்ட் பெலேரியா அப்போ நம்ம பேலான் வந்து சின்ன பிள்ளையா இருந்திருப்பார், ஓகேங்களா? ஸோ இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம பெலேரியானோட தலையிலே போயிட்டு தன்னோட உடன் ஸ்வாடை வச்சு வந்து டொங்குன்னு அடிச்சிருப்பாரு. அண்ட் இதை பார்த்தது நிறைய மேய்ஸ்டரோ இல்லை நிறைய டிராகன் கீப்பர்ஸோ இந்த பையன் உண்மையாகவே பிரேவா இல்லை அந்த பையன் வந்து உண்மையாகவே இடியட்டான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஸோ அப்படின்னு கேட்கும்போது நம்ம பெலேரியான் வந்து ஒன்றும் பண்ணியிருக்காது. பிகாஸ் நம்ம பெலேரியானுக்கு வந்து அந்த ஒரு அடி வந்து தெரிஞ்சுக்க கூட இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். எப்படின்னா ஒரு மஸ்கிட்டோ வந்து கடிச்சிட்டு போன மாதிரி தான் இருந்திருக்கும் நம்ம பெலேரியானுக்கு. பட் இருந்தாலும் நம்ம பெய்லான் வந்து ஏகப்பட்ட வாரில் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கமாண்டிங் ஆஃபீஸர்னு கூட சொல்லுவேன். ஒரு நல்ல கமாண்டர்னு கூட சொல்லலாம் நம்ம டார்கெரியன் ஹிஸ்ட்ரியிலேயே. ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் நடத்தின நம்ம டானிஷ் இன்வேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவர் டிஃபெண்ட் பண்ணியிருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் ஆஃப் த மென் மோஸ்ட்லி வந்து யாருமே இறந்துருக்க மாட்டாங்க. அதுதான் வந்து மெயினான விஷயம். ஸோ இவர் வந்து மோஸ்ட்லி யாருமே வந்து இறக்குற மாதிரியுமே பண்ண மாட்டார். அண்ட் இவரோட பேட்டில்ஸ்லையுமே வந்து முக்கால்வாசி ஃபோர்ஸஸ் வந்து ஐ மீன் ஒரு பேட்டில் வார்னு போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சைட்லேருந்து வந்து ஒரு மிகப்பெரிய
டெத் லாஸ் வந்து தான் இருக்கும். பட் இங்க நீங்க நம்ப பேலான் த பிரேவ் பத்தி பார்த்தீங்கன்னா, அந்த மாரி எந்த ஒரு மிகப்பெரிய டெத் லாஸுமே வந்து அந்த அவர் சைட்லேருந்து இருந்ததே கிடையாது எப்போதுமே. பிகாஸ் அவர் வந்து என்னைக்குமே வந்து பேட்டில் போனாருன்னா கரெக்ட்டா அந்த பையன் ஒரு கமாண்டிங் பண்ணி ஒரு நேவல் ஆஃபீஸர வச்சு எல்லாருமே அந்த பையன் பக்காவா பண்ணுவாரு நம்ம பெய்லான் த பிரேவ். அண்ட் அதுக்கப்புறம் அந்த பையன் பெய்லார் த பிரேக்ஸ்பியர். ஸோ இவர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேரக்டருங்க. பிரேக்ஸ்பியர்ங்கிறபோது நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு டார்கேரியன் ஒரு வார் ஹேமர் மாரி அண்ட் பெஸ்ட்டான ஒரு டார்கேரியன் ஃபைட்டிங் டூயல்ஸ்ல. அண்ட் நம்ம பெய்லார் த பிரேக்ஸ்பியரை பத்தி பயப்படாதவங்க யாருமே கிடையாது. இவர் டோர்னமெண்ட்ஸ்க்கோ இல்ல நம்ப இந்த டூயல்ஸ்க்கோ வந்தாருன்னா, ஸோ ட்ரையல் பை காம்பட்னா வச்சாங்கன்னா, நம்ம பெய்லார் த பிரேக்ஸ்பியர் வந்து உங்களோட ஒரு டார்கெட் ஐ மீன் நீங்க வந்து அவங்கள தான் வந்து பெஸ்ட்டுன்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பா வந்து யாருமே வந்து ட்ரையல் பை காம்பட் வந்து உங்களோட ஒத்துக்க மாட்டாங்க. நீங்களே வின்னுன்னு சொல்லிப்பாங்க. பிகாஸ் பிரேலா தி பிரேக்ஸ்பியர் வந்து யாருமே வந்து டியூல டிஃபீட் பண்ண முடியாது. ஸோ அன்டில் நீங்க குயிக்கா இருந்தீங்கன்னா, மேபி நம்ம எய்ம் ஆன் தி டிராகன் நைட். ஸோ இந்த மாரி ஒரு குயிக்கான ஒரு இல்ல ஆர்தர் டேன் இந்த மாரி ஒரு குயிக்கான ஒரு ஸ்வார்ட்ஸ்மேன் வந்தா மட்டும் தான் இவர வந்து டிஃபீட் பண்ண முடியும் தவிர, மத்த மாரி இவர டிஃபீட் பண்றது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டங்க. ஸோ நீங்க இவர ஒரு பிரைம் ராபர்ட் பராத்தின் மாரி கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு செம்மையான ஒரு ஃபைட்டர். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம டேரான். ஸோ நம்ம சன் ஆஃப் ஏகோ ஓகேங்களா? நம்ம சன் ஆஃப் கிங் ஏகோன் த 5த். அண்ட் டேரானுமே ஒரு நல்ல ஸ்வாட்ஸ்மேன் சொல்லுவாங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் இவர் இந்த லிஸ்ட்ல இருக்கிறதுக்கான ஒரே ரீசன் இவரோட கமாண்டிங் எபிலிட்டீஸ் மாரி தான். ஒரு வார்ல வந்து பக்காவா கமாண்ட் பண்ணுவாரு. அண்ட் வெறித்தனமான ஒரு கமாண்டர் கூட. மத்த மாரி வந்து ஒரு ஃபைட்டிங் எபிலிட்டீஸ் வந்து ஒரு நார்மலான ஒரு டார்கெட்ட விட கொஞ்சம் அபோவ் ஆவரேஜ் தான் கூட சொல்லலாம். பட் ரொம்ப ரொம்ப பெரிய டார்கெரியன் இல்ல ஒரு பெரிய ஃபைட்ன்னு நான் சொல்ல மாட்டேன். முன்னாடி நம்ம சொன்ன நம்ம மேகாரோ இல்ல நம்ம பேலார் மாரி. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ரேகார். ஸோ ரேகாருமே வந்து செம்மையான ஒரு கேரக்டர்ன்னு சொல்லியிருப்பாங்க. சம் ஆஃப் ஸ்வாட்ஸ்மேன் சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் இவரோட ட்ரெய்னர் சர் ஆர்தர் டேன் இத மறக்கவே கூடாது நம்ப. ஏன்னா ஆர்தர் டேன் ட்ரெயின் பண்ண கேரக்டர்ஸ்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. நம்ம சர் ஜெய்மி லானிஸ்டர் மாரி. ஸோ நம்ம ரேகார் டார்கேரியனுமே வந்து ஒரு செம்மையான ஃபைட்டர்ன்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஐ திங்க் இவர் நான் மெயினா அந்த லிஸ்ட்ல சொன்னதுக்கான ரீசன், இவர் வந்து நம்ம ஆர்தர் டேன் வந்து ட்ரெயின் பண்ணதுக்காக மட்டும் தான். தவிர நம்ம ரேகார் டார்கேரியன் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபைட்டர் நம்ம டார்கேரியன் ஹிஸ்டரியில கிடையாது. ஸோ இவருமே வந்து அபோவ் ஆவரேஜ் தான். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கடைசியா பார்க்க போற டார்கேரியன் நம்ம ஜெகரிஸ் டார்கேரியன். ஸோ நம்ம ஜெகரிஸ் டார்கேரியன் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டார்கேரியன் ஃபைட்டர்ஸ் அண்ட் ஆல்சோ கிங்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, ஜெகரிஸ் வந்து என்னதான் வந்து நெறைய பேர் வந்து அவர வந்து ஈஸியாவே அவருக்கு த்ரோன் கிடைச்சுட்டு, மேகார் த குரூவிலே வந்து சூசைட் பண்ண மாரி அவர் இறந்துட்டாரு. ஸோ, அதனால நம்ம ஜெகரிஸ்க்கு வந்து அந்த ஈஸியா த்ரோன் கிடைச்சுட்டுன்னு சொன்னாலுமே, ஜெகரிஸ் உண்மையாவே நம்ம மேகார் வந்து ஃபைட் பண்றதுக்கு ரெடியா இருந்தாரு. ட்ரெயினுமே எடுத்துட்டு இருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்ல, நெறைய தடவ நம்ம ஜெகரிஸ் வந்து நெறைய பேர் வந்து டியூவலுக்கு தான் கூப்பிட்டுருப்பார். ட்ரையல் பை காம்பட்னா பண்ணியிருப்பாரு. ஸோ, ட்ரையல் பை காம்பட்டே அதிகமா யூஸ் பண்ணதே நம்ம ஜெகரிஸ் தான். அண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈவன் நம்ப சேரா டார்கேரியன் வந்து நம்ம வயலேட் பண்ணிட்டாருன்னு சொல்லி, பிராக்ஸ்டன் வந்து ஃபைட் பண்ணி டிஃபீட் பண்ணியிருப்பாரு. அண்ட் அவருக்கு வந்து வயசு வந்து ரொம்ப டிஃபரன்ஸ் ஆக்சுவலா. ஸோ, அவருக்கு வந்து ஐ திங்க் நியர்லி 50க்கு மேல இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் நம்ம பிராக்ஸ்டன் வந்து ஒரு யங் நைட் அண்ட் நல்ல ஒரு நைட் கூட ஆக்சுவலா நம்ம பிராக்ஸ்டனுமே ஒரு நல்ல வாரியர் தான். ஸோ, அவர் வந்து ஒரு ட்ரையல் பை காம்பட் கூப்பிட்டு, ஈஸியாவே நம்ம ஜெகரிஸ் வந்து ஜெயிச்ச விஷயங்கள வந்து அவர் ஒரு நல்ல ஃபைட்டர்னா சொல்லுது. அண்ட் ஈவன் நல்ல ஃபைட்டர விட ஹி இஸ் அ கிரேட் கிங் ஓகேங்களா? ஐ திங்க் நம்ம கிங்ஸ் பத்தி ஒரு வீடியோ போடலாமான்னு நான் நினைக்கிறேன். பெஸ்ட் கிங்ஸ் ஆஃப் நம்ம டார்கேரியன் ஹிஸ்டரின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பா ஐ திங்க் நம்ம ஜெகரிஸ் டார்கேரியன் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இல்ல தி பெஸ்ட்ன்னு கூட சொல்லலாம். ஸோ த ஜெகரிஸ் கான்ஸ்லேட்டர் ஒரு பெஸ்ட் கிங் மட்டும் கிடையாது. ஒரு பெஸ்ட் வாரியர் கூட. ஓகே. ஸோ இது மூலியமா நம்ம டார்கேரியன்ஸோட பெஸ்ட் ஃபைட்டர் பத்தி பார்த்தாச்சு. பட் இங்க ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் வந்து 2 பேருக்கு இருக்கு. ஸோ நம்ம பிளாக் ஃபயர். ஸோ நம்ம ஹவுஸ் பிளாக் ஃபயருமே நம்ம டார்கேரியன்ஸ் மாரி தானே. ஸோ அப்படி சேர்க்கும்போது நம்ம பிளாக் ஃபயர்ன்னு பார்க்கும்போது நம்ம டேமன் பிளாக் ஃபயர் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபைட்டர். கண்டிப்பா ஒரு ரேங்கிங் வச்சா மேபி வந்து ஒரு 3வது இடத்துல கூட வரலாம். ஏன்னா பெஸ்ட் ஃபைட்டர் பிகாஸ் நெறைய பேர் வந்து அவர பார்த்து பயந்துருக்காங்க. நெறைய பேர் இவரு கூட டூயலே வரமாட்டாங்க. ஸோ வார்ல ஒரு சர்வைவல் டாக்டிக்ஸ் அதிகமாவே இருந்திருக்கும். ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபைட்டர். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம பிட்டர் ஸ்டீல். ஸோ இந்த பிட்டர் ஸ்டீல் கேரக்டருமே வந்து என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல கமாண்டிங் ஆஃபீசர். இவர் தான் நம்ம கோல்டன் ஆர்மிய வந்து உருவாக்குனவரு. அண்ட் 3 தடவ வந்து நம்ம டேமன் பிளாக் ஃபயர் ரிபெலியன்ஸ் வந்து இவர் தான் வந்து நடத்தி வச்சது. அண்ட் பிளாக் ஃபயர் ரிபெலியன் வந்து திருப்பி திருப்பி தோத்தாலுமே இவர் தான் அந்த ரிபெலியனுக்கு வந்து ஒரு ஃபியூவலா இருந்து திருப்பி திருப்பி நம்ம பிளாக் ஃபயர் ரிபெலியன் நடக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ரீசனாவுமே இருந்தாரு. அண்ட் என்ன பொறுத்தவரை ஒரு கூலான கேரக்டர் கூட நம்ம டார்கேரியன் ஹிஸ்டரின்னு சொல்ல முடியாது. நம்ம பிளாக் ஃபயர் ஹிஸ்டரியில. ஸோ இதான் கைஸ் நம்ம பெஸ்ட் ஃபைட்டர்ஸ் ஆஃப் நம்ம டார்கேரியன்
ஹவுஸ். அண்ட் இதே மாரி நம்ம ஹவுஸ் ஸ்டார்க்குமே இருக்காங்க. ஹவுஸ் டைலர்ஸ்மே இருக்காங்க. ஸோ இந்த மாரி வந்து வீடியோஸ் வேணுமான்னு சொல்லி மறக்காம கீழ கமெண்ட் லீவ் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு பெஸ்ட் 5 கிங்ஸ் ஆஃப் நம்ம ஹவுஸ் டார்கெரியன் வேணுமான்னு சொல்லி மறக்காம கீழ கமெண்ட் லீவ் பண்ணுங்க காய்ஸ். அண்ட் திஸ் இஸ் யோர்ஸ் பாசனிங் ஆஃப். ஸோ குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.